பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் ரோமர் 7 அதிகாரம் 3-4 வசனங்கள். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எனப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக ஒரு எக்ஸாம்பிளோட விளக்குறாரு. அதாவது புருஷன் உயிரோடு இருக்கும்போது அந்த மனைவி அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் அவள் விபச்சாரி என்கிற பேர் அவளுக்கு வந்துடும். புருஷன் மரித்த பின், புருஷன் இறந்ததுக்கப்புறம் அந்த இறந்த பின்பு அவள் மனைவியானவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையானவளாகி வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் அவள் விபச்சாரி அல்ல என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. ஏன்னா அந்த நியாய பிரமாணத்தின் சட்டத்திட்டங்கள் அந்த புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த சட்டத்திட்டங்களுக்கு அவள் விடுதலையாக்கப்படுகிறாள். அதற்கப்புறம் வேறொரு திருமணம் பண்ணினாலும் அவள் விபச்சாரி அல்ல. பாருங்க, அது போலவே அதுக்கு ஈக்குவலாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை பார்க்கலாம். அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி, மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருடையவர்களாகி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம் பிறந்ததுலேருந்தே நாம் பாவிகளாக தான் பிறக்கிறோம். நாம் வளர்ந்து வருகிற சூழ்நிலையில் ஒரு காலகட்டங்களில் ஆண்டவர் நம்மளை தேடி யார் மூலமாகவாவது நமக்கு சத்தியத்தை தெரிவிக்கும்படி வைத்து நாம் என்று முழுமையாக ஆண்டவருக்கு நாம் முழு மனப்பூர்வமாக நாம் ஒப்பு கொடுக்குறோமோ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் கழுவப்படுகிறோமோ, நாம் புது சிருஷ்டியாக மாறுகிறோம். அதாவது நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து, நாம் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்றால் ஆண்டவர் மரித்தார் சிலுவையிலே நமக்காக, உங்களுக்காக, எனக்காக அவர் தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். அதுபோல நாம் பாவத்துக்கு மறிக்க வேண்டும், அக்கிரமத்துக்கு மறிக்க வேண்டும், நம்ம சுய விருப்பத்துக்கு மறிக்க வேண்டும், ஜென்ம சுபாவத்துக்கு மறிக்க வேண்டும். நாம் மரித்து நாம் யாரோடு எழுப்பப்படுகிறோம்? கிறிஸ்துவோடு எழுப்பப்படுகிறோம். ஞானஸ்நானம் என்கிற அந்த முழுக்க ஞானஸ்நானத்தினை தண்ணீரோடு முழுகுவது, கிறிஸ்துவோடு நாம் அடக்கம் பண்ணப்படுவது. நாம் தண்ணீரிலிருந்து மூழ்கி எழும்பும்போது கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு நாம் பங்களிக்கப்படுகிறோம். நாம் மறுபடி பிறக்கிற அனுபவத்துக்குள்ளே வருகிறோம். நாம் புது சிருஷ்டியாக மாறுகிறோம். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி. நாம் பிழைத்திருக்கிறது, இப்போது பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி. என்ன தேவனுக்கென்று கனி கொடுக்க வேண்டும் என்றால் என்ன? ஆவின் கனி என்று சொல்லப்படுகிறது. ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 ஆவிக்குரிய கனி. அப்போ நம்ம கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். கிறிஸ்துவின் சரீரத்தினாலே. ஏன்னா கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார். அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது. அவருடைய சரீரம் நிலத்தில் உழுவது போல உழப்பட்டது. அவர் அழகு சௌந்தரியம் இல்லாதவராக காணப்பட்டார். அவருடைய சரீரத்தில் கடைசி சொட்டு ரத்தம் சிந்து நமக்காக, உங்களுக்காக, எனக்காக சிந்தப்பட்டது. அப்போ கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள் என்று உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் நியாய பிரமாணத்துக்கு மரித்தால்தான் கிருபையானவர் நம்மளை எடுத்து அவர் பயன்படுத்த முடியும். நாம் நியாய பிரமாணத்துக்கு மறிக்க வேண்டும். நியாய பிரமாணம் பழைய ஏற்பாடு காலகட்டத்திலே கிறிஸ்து வருவதற்கு மோசைக்கு கொடுக்கப்பட்டது. கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் 33 வருடங்கள் வாழ்ந்து அவர் கடைசியாக கல்வாரி சிலுவையிலே அவர் தன்னையே ஒப்பு கொடுத்து அந்த நியாய பிரமாணத்தின் முறைமைகள், அந்த நியாய பிரமாணத்தில் இருக்கிற எல்லா சட்ட திட்டங்களை அவர் மாற்றி அவர் கிருபையின் பிரமாணமாக அன்பே முக்கியம் என்று அன்பை பிரதானப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களாகும். நாம் நியாயப்பிரமாணத்துக்கு மறிக்க வேண்டும். இப்போது சிலுவையில் அவர்
தன்னையே ஒப்பு கொடுத்ததுக்கப்புறம் அந்த நியாயப்பிரமாணத்தை முடி ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், அவர் திரைச்சிலை 2ஆக கிழிக்கப்பட்டது. எப்படி? கீழிருந்து மேலே கிழிக்கப்படவில்லை. கீழிருந்து மேலே கிழிக்கப்பட்டிருக்கும் என்றால் மனிதர்கள் கிழித்து விட்டார்கள் என்ற பேர் வந்துவிடும். இது மேலிருந்து கீழாக கிழிக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து தேவனே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடைவில அந்த பிரிவினைங்கிற தட்டுப்பு சுவரை அவர் எடுத்து விட்டார். அந்த திரைச்சிலையை 2ஆக கிழித்து விட்டார். இனி தடை ஏதும் இல்லை, தடைகள் கிடையாது. தேவனிடத்தில் வருவதற்கு தடை எதுவுமே இல்லை. அந்த நியாய பிரமாணத்துக்கு மறிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இவ்வேளையில் உங்களோடும் என்னோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்க என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஒன்றுதான் நாம் ஆண்டவரை பின்பற்றுவதிலே மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் என்றால் அவர் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பை நம்மண்டையில் எதிர்பார்க்கிறார். நாம் தேவனோடு வைத்திருக்கிற அன்பு மட்டும் போதாது, நம் சக மனிதர்களிடமும் அன்பு காட்ட வேண்டும், தயவு காட்ட வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும். நாம் மற்றவர்களை மன்னிப்பது போல் மற்றவர்கள் தேவன் நமக்கு மன்னிப்பது போல நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். அந்த மன்னிக்கிற சுபாவம் தீமை செய்வதற்கு நன்மை செய்யணும். நன்மை அது இன்றியமையாத ஒன்று நம் வாழ்க்கையில். நாம் இந்த காரியங்களை நாம் மேம்படுத்த வேண்டும். நியாய பிரமாணத்துக்கு நாம் மறிக்க வேண்டும். நாம் இந்த சிந்தையோடு நாம் இந்த நாளில் ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் இந்த பரவ தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோமையா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். அதிகாலை வேலையில் எங்களை எழுப்பினரே நன்றி அப்பா. காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாண்டரே. விசேஷமாக இந்த 2025 வருடத்தின் ஜூன் மாதத்தின் 8ஆம் தேதியை காண கிருபை செய்திரே கொடான கொடி ஸ்தோத்திரமையா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா, இந்த நாளைக்கு கூட ஆண்டவரே அல்லேலூயா கைட்டுச்சுக்கிற எல்லா வேலையிலும் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீ வெளிப்படுத்துகிறீர். ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர கத்தாவே. மரித்தோரிலிருந்து ஆண்டவரே எழுந்த கிறிஸ்து, ஆண்டவரே அப்பா, நாங்கள் மரித்தோலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள் என்று இந்த வசனத்தின் மூலம் எங்களோட பேசினீர்களே. ஆண்டவரே அப்பா, எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிற கர்த்தாவே, நாங்கள் ஒருபோதும் நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மறிக்காமல் இருந்து விடாதபடி முற்றிலுமாக எங்களே ஆண்டவரே அப்பா மரித்தவர்களாகி ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஆண்டவரே தேவனுக்கென்று உமக்கென்று பிழைக்கும்படியாக, உமக்கென்று ஆண்டவரே அப்பா முழு இருதயத்தோடு ஊழியம் செய்யும்படியாக எங்களோடு ஆண்டவரே இடைப்படுகிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களே அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு ஆண்டவரே உமக்கு பிரியமானபடி செய்ய, உமக்கு பிரியமானபடி நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இது அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.